இன்றைக்கி வந்து ஒரு லஞ்சுக்கு ஒரு சேனைக்கிழங்கு பொரியல் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சேனைக்கிழங்கை இப்போ வந்து க்யூப்ஸாக வெட்டிக்கணும். அடுத்து சேனைக்கிழங்கை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு, புளி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் 10 to 15 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு முக்கால் இல்லை ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறம் 2-3 பல் பூண்டு, அது போட்டதுக்கப்புறமா சோம்பு, அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். சோம்பு வந்து சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு காரத்துக்கு ஏற்ப மிளகு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டிருப்பேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். கருவேப்பில்லை கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வந்துச்சு, இதில் சோம்பு போடுறோம். அதுக்கு அடுத்தது கருவேப்பில்லை, இது கொஞ்சம் இதில் வெட்டி வச்ச வெங்காயம் இதையும் போடுறோம். நல்லா வணக்கணும். பாத்திரம் கொஞ்சம் கெட்டி பாத்திரமாக எடுத்தால் ஈஸியாக இருக்கும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சு இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம். நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டை போட்டு அதோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த 2 மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச கிழங்கு அதை வந்து இதில் போட்டுருவோம். ஒரு பெரட்டில் நல்லா பெரட்டி விட்டுருவோம். இந்த மசாலாலாம் ஃபுல்லாக இதாகிற மாதிரி. அவ்வளோதான். பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுருவோம். ஆல்ரெடி கிழங்கு வெந்துருச்சு, ஸோ அதனால் ரொம்பலாம் அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்படி தண்ணி தொளிச்சு விட்டு அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு, இல்லாட்டி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இதெல்லாம் இதோட ஒட்டி வந்துச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான்.